பயிற்சி வந்து இயந்திரமயமாக்குறதுக்கு உகந்த பருத்தியாளர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பயிற்சி வச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக பருத்தி சாகுபடியை பொறுத்த வரைக்கும் இந்தியா அகில இந்திய அளவில் அகில உலக அளவில் பெரிய இடத்துல இருக்குது. ஆல் இந்தியா லெவலில் பார்த்தா தமிழ்நாடு 8வது இடத்துல இருக்குது. ஆனால் 2022-23 ஒரு 1.25 நம்மகிட்ட பரப்பு இருந்தது. படிப்படியாக பார்த்தா பரப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த குறைய ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்று சாகுபடி செலவு அதிகமாகுது. அந்த அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் ஆள் நிறைய தேவைப்படுது. பருத்தி சாகுபடிக்கு ஆள் நிறைய தேவைப்படுது. இன்னொன்று ஆளே இல்லை, விவசாயத்திலேயே ஆளே இல்லை. இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து நம்ம இயந்திரமயமாக்கினா மட்டும்தான் நல்லபடியாக சாகுபடி செஞ்சு செலவு சிக்கனமாக பண்ணி எடுத்துட்டு போக முடியும். எல்லா பயிர் பருத்தி ரகத்தையும் இயந்திரமாக சாகுபடி செய்ய முடியாது. அதுக்குன்னு சில குணாதிசயம் வராத சாகுபடி செய்ய முடியும். அப்படிப்பட்ட ரகம் தான் இப்போ கோ 17 சொல்லக்கூடிய அந்த ரகம் பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டது. 2020-21 வெளியிடப்பட்ட ரகம். இந்த ரகத்தை பிரபலப்படுத்தவும் இந்த இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு இந்த பயிற்சி வச்சிருக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து நமக்கு ஒரு மணி நேரம் இந்த இனாகரேஷன் வந்து இங்கே நடக்கும். அடுத்து நம்ம வயல்வெளிக்கு போயிடுவோம். அங்கே இந்த பயிர் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி வந்து புற மருத்தி வெடிச்சு ஒரு பயிரே ஒரு ஃபீல்டு நீங்கள் பார்க்க முடியும். ப்ளஸ் சாகுபடி எப்படி செய்யறது, பூச்சி நோய் தாக்குறதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இயந்திரங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே அதை சொல்லி கொடுப்பாங்க. அதனாலே பலருக்கு பல அலுவலர்கள் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாத்தையும் வரவேற்று ரொம்ப பெருமையாக செய்கிறேன். இன்றைய இந்த ஈவெண்ட்டை வந்து நல்லபடியாக கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை கேட்டு பயன்படுமாறு தகவல்கள் கேட்டுருக்கீங்க. நன்றி. எல்லாம் பெண்களாக இருக்கிறீங்க, ரொம்ப நல்ல சகனம். ஏன்னா பெண்கள் தான் நிறைய விவசாயத்தில் ஈடுபடுறது இன்னைக்கு காலகட்டத்தில். ஏன்னா அப்போ தான் ஆண்கள்லாம் வெளியே போய் மற்ற வேலைகளை பார்க்க முடியும். ஏன்னா இந்த ராஜ்யம் தானே, நீங்கள் தான் நடத்தணும். உண்மை தானே. ஏன்னா நீங்கள் தான் வந்து வீட்டில் இருப்பீங்க, நல்லா பார்ப்பீங்க. எங்களை விட விவசாயத்தை உங்களுக்கு வர லேபர்ஸை கரெக்டாக கவனித்து கரெக்டாக பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து பெண்கள் தான். ஸோ அதனால் இந்த பயிற்சிக்கு இவங்கெல்லாம் வந்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உறுதுணையாக இருந்து நடந்து கொண்டிருக்கும் விரிவாக்க கல்வி இயக்குனர் நம்முடைய முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் சுப்பிரமணியம் அவர்களே, முனைவர் ஆனந்தராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பருத்தித்துறையை சார்ந்த விஞ்ஞானிகளே, வேளாண் விரிவாக்கத்தை சார்ந்த விஞ்ஞானிகளே, மிக முக்கியமாக எனக்கு வந்து கலந்து கொண்டிருக்க விவசாயிகள் சொன்னார். நீங்கள் இங்கே உட்காந்துருந்தாலும் என்ன ஓடிட்டு இருக்குன்னா எத்தனை மணிக்கு நம்மளை விடுவாங்க, எப்போ போய் பால் கறக்கிறதுக்குள்ள அமைச்சிடுவாங்களா, கரெக்டாக உண்மைதான். இன்னைக்கு வந்து விவசாயத்தில் வந்து ஆள் பற்றாக்குறை சொன்ன மாதிரி ஆள் இல்லாமல் நிறைய சிரமப்படுறோம். அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காக தான் இயந்திரமயமாக்குதல் பற்றி பேசுகிறோம். ஏன்னா இன்னைக்கு இயந்திரமயமானதான் உங்கள் வந்து செலவை குறைக்க முடியும். இப்போ பருத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு பறிப்பு கூலியே வந்து கிட்டத்தட்ட 50% கூலி அதிலே போயிடும். ஸோ அதை குறைக்கணும்னா இயந்திரமயமாக்குதலுக்கு உகந்த பருத்தி ரகங்கள் வேணும். ஸோ பருத்தி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 4000 ஆண்டுக்கு முன்னாடியே வந்துச்சு. முதல்ல நம்ம கிழக்கு இந்திய கம்பெனி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்கு உபயோகப்படுத்துறாங்கன்னா பருத்தியை, நீங்கள் மெழுகு திரி வச்சுருக்கீங்கல்ல, அந்த திரிக்கு தான் முதல்ல பயன்படுத்துறாங்க. அவங்களுக்குலாம் தெரியாது பருத்தியில் துணி நெய்யலாம் அப்படிங்கிறது. அவங்க இங்கே வந்த பிறகு தான் பார்த்தா பருத்தியில் துணி நெய்யலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மஸ்லின் கிளாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஸ்லின் துணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த காலத்தில் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ அந்த மஸ்லின் துணி தான் முதல்ல நெய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்கள் வந்து இப்படி ஒன்று இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பருத்தி வந்து செடி கிடையாது, மரமாக இருக்கும். ஸோ அந்த மரத்துலேருந்து எடுத்து மெழுகு திரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்லு வந்து 1818 தான் முதல் மில்லு ஆரம்பித்தாங்க. எங்கன்னா கல்கத்தா. ஆனால் ஆரம்பித்த மில்லு 5 வருஷம் கூட வரல, இருக்கு முடிவு போயிட்டாங்க. ஆனால் 1854 அப்புறம் மும்பையில் ஆரம்பித்தாங்க ஒரு மில்லு. ஸோ அதுக்கப்புறம் தான் படிப்படியாக நிறைய மில்லுகள் ஆரம்பிச்சது. இப்போ நிறைய மில்லு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அதிகமான மில்லு இருக்குது. இன்றைக்கு தான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பருத்தி அதிகம் விளையக்கூடியது கோவை மாவட்டம். இன்றைக்கி ஆனால் பார்த்தீங்கன்னா பருத்தி வந்து 1 ஏக்கர் கூட எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனால் மில்லு நிறைய இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 47 இந்தியா சுதந்திரம் பெறும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, பாகிஸ்தான் பின்பகுதி இந்தியா ஒட்டிய பகுதிகள்லாம் பருத்தி அதிகமாக பயிரிடுவாங்க. அந்த பருத்தி பயிரிடக்கூடிய பகுதியத்தையும் பாகிஸ்தான் போயிடுச்சு.
ஆனால் அதிகமாக மில்லு இருக்கிற பகுதியெல்லாம் இந்தியாவில் வந்துருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு மில்லு நிறைய இருக்குது ஆனால் பருத்தி இல்லை. அவங்ககிட்ட பருத்தி நிறைய இருக்குது, மில்லு இல்லை. ஸோ இதை நிவர்த்தி பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பருத்தி பயிரிடக்கூடிய ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி அதிகப்படியான பருத்தி வச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1900 2500 வரைக்கும்னா காய்ப்புழு அதிக அளவில் வந்தோன்னா பருத்தி பெருசாக பாதிச்சு ஆரம்பிச்சு. ஸோ எல்லாருமே பருத்தி போகிறதா அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் 2002ஆம் வருடம் வந்து முதல்ல பிடி பருத்தியை மான்சாண்டா கம்பெனி அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் பருத்தி காய்ப்புழு ஓரளவு தாக்கு பிடிச்சி வர ஆரம்பிச்சு. காய்ப்புழு வந்தோடனே காய்ப்புழு தாக்குதல் வந்து சுத்தமாக குறைஞ்சவங்க என்ன ஆயிடுச்சு, தட்டுப்பூச்சி உங்களுக்கு தெரியும். இலையில பார்த்தீங்கன்னா தட்டுப்பூச்சி வந்து மொடன்னு தொட்டிங்கன்னா உடைய ஆரம்பிக்கும். தட்டுப்பூச்சி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட்டுப்பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வந்து அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ தட்டுப்பூச்சி கண்ட்ரோல் ஆயிடுச்சு, காய்ப்புழு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஆனால் இளஞ்சிவப்பு காய்ப்புழு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இது ரெண்டும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆனால் இளஞ்சிவப்பு காய்ப்புழு பூ இருக்கும்போதே உள்ளே போயிருக்கு. அப்போ நமக்கு தெரியாது. அதனால தான் நீங்கள் பருத்தி ஏரியா குறைந்ததுக்கு 2 முக்கிய காரணம். ஒன்று பூச்சி தாக்குதல், 2வது வந்து ஆள் பற்றாக்குறை. இந்த 2த்தினால பருத்தியோட ஏரியா ரொம்ப 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 குறைஞ்சி போச்சு. ஸோ அந்த ஏரியாவை திருப்பி கொண்டு வரணும்னா இயந்திரமயமாக்குதலுக்கான பருத்தி வந்து மிக மிக முக்கியம். அப்போ உங்களுக்கு வந்து முட்டு வலி செலவு குறைஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பருத்தி போட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா பருத்தியோட விலை ஒரே நிலையா இல்லை. உதாரணத்துக்கு சொன்னோம்னா மக்காச்சோளம் வந்து 15 ரூபா இருக்குதுங்க 10 வருஷம் முன்னாடி, இன்னைக்கு 26 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ நிலையான தன்மை இருக்குது. ஆனால் பருத்தியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 5000 ரூபா கட்டி இருக்குது, திடீர்னு 10,000 ரூபா ஆகும், திடீர்னு 7000த்துக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி இருக்குது. உடனே எல்லாரும் பருத்தி விவசாயிகள் பருத்தி போகணும்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பருத்தி வந்து 3 லட்சம் ஹெக்டர் இருக்குது. நான் வந்து பருத்தி துறையில் ஸோ அப்போ 3 லட்சத்துக்கு 4 லட்சம் ஹெக்டர் தமிழ்நாட்டிலே இருக்குது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படிப்படியாக பருத்தி 1.25 லட்சம் ஹெக்டர் ஆகிடுச்சு. பல கம்பெனிகள், விதை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள் பருத்தியால் வாழ்வாதாரத்தை வந்து மூடிட்டாங்க. பல கம்பெனிகள் சென்ற வருடம் விதை உற்பத்தி பண்ணாலும் 50% கூட உற்பத்தி பண்ணி விற்க முடியல. நீங்களாம் பேப்பரில் கூட படிச்சிருப்பீங்க, பஞ்சாப்லலாம் பருத்தி போட்டுட்டு 30 நாளில் டிராக்டர் வச்சு உழவு ஓட்டிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பருத்தி பூச்சி நோய் தாக்குதல் ப்ளஸ் நமக்கு முட்டு வலி செலவு அதிகமாக இருந்தாலும் பருத்தி யாருக்கும் போட விரும்பாது. ஏன்னா நீங்கள் வந்து எதுக்கு போடுறீங்க பருத்தி, உங்களுக்கு ஒரு 4 காசு பார்க்கணுன்னு தான் போடுவீங்க, எந்த பயிராக இருந்தாலும் பருத்தியில் இதுவாக இருந்தாலும். ஸோ முட்டு வலி செலவுக்கு உங்களுக்கு பருத்தி பறிக்கிறதுக்கு நிறைய கூலி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வருமானம் கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த கோ-17 இப்போ வரக்கூடிய ராகங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பருத்தியில் வந்து வேலை பார்க்கக்கூடிய 3 ஆராய்ச்சி நிலையங்கள். முதல் வந்து கோவையில் உள்ள பருத்தித்துறை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேப்பந்தட்டையில் ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருக்குது பருத்தி கட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, கருங்கண்ணி பருத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருங்கண்ணி பருத்தி அப்படின்னு ஒரு பருத்தி இருக்குது. அது வந்து என்னன்னா இதே மாதிரி தான், அது பூச்சி நோய் தாக்காது. ஆனால் இந்த அளவுக்கு அது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்காது, ஈல்டு வரும். இதுவும் காய் சின்னதாக இருக்கும், பருப்பு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பருத்தி இருக்குது, உப்பம் பருத்தி. அது பேர் அது எப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்துக்குளம் பகுதியில் உங்களுக்கு வந்து கடல் அதிகமாக இருக்குது, கடல். ஸோ அப்போ வந்து என்ன வேணும், அங்கேருந்து வரக்கூடிய காற்று வந்து உப்புத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஸோ அதை தாங்கி வளரக்கூடிய பருத்தி, அதனால அது பேர் உப்பம் பருத்தி. ஸோ அந்த பருத்திலாம் பழிஞ்சு போச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து மில்லெல்லாம் ரொம்ப வேகமாக, முன்னாடி வந்து கையில் கொடுத்தாங்க, அப்புறம் வந்து ஜின்னிங் மிஷின்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, சின்ன சின்னதாக மிஷின். இன்றைக்கெல்லாம் ஹைலண்ட் ஸ்பீட், பயங்கர ஸ்பீடாக போகக்கூடிய மிஷின். அதெல்லாம் அந்த நான் சொல்கிற கருங்கண்ணி பருத்தி உப்பம் பருத்தியும் போட்டிங்கன்னா ஓடும்போதே அர்த்தம் 100. ஏன்னா அது வந்து இலை வலிமை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வரக்கூடிய பருத்திலாம் இலை வலிமை அதிகமாக இருக்குது நம்ம இந்த பருத்திலாம். அதனால தான் அந்த பருத்தி எல்லாரும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா பார்த்தீங்களா, அதுக்கு மெஷின் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அதுக்காக இது வந்து இந்த பருத்தி நாட்டை அறிமுகப்படுத்தி உங்களுக்கெல்லாம் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பயிற்சி. கண்டிப்பாக இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியும். இல்லை அதெல்லாம் எல்லாமே நாங்களும் அதெல்லாம் கரெக்டாக வந்து எங்களுக்கு தெரியும். அதனால இந்த பயிற்சி கண்டிப்பாக உபயோககரமாக இருக்கும். இந்த பயிற்சி மூலம் நீங்களாம் பயன்பெறணும். நீங்கள் மாத்திரம் பயன்பெறக்கூடாது. ஏன்னா ஒரு சிலர் வர முடியாமல் போயிருக்கலாம், அவங்களுக்கும் சென்று பயனுள்ள முறையில் இதை வந்து கண்டிப்பாக நீங்களாம் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் பயிர் இடம்பெறும் துறையும் பல்கலைத்துறை விரிவாக்க கல்வி இயக்கமும் ஒன்று, அந்த 7 துறையும் இணைந்து இன்றைய தினம்
பருத்தியில், அதாவது கோ-17 என்ற பருத்தி ரகத்தில் எப்படி மெஷின் மூலமாக அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டு இந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய பயிர் இடம்பெயர்க்கும் மையத்தினுடைய இயக்குனர் ஐயா ரவிகேசன் சார் அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பருத்தித்துறையினுடைய தலைவர் டாக்டர் அழகேசன் அவர்களே, இங்கே பயிற்சி பிரிவு இந்த துறை பல்கலைக்கழகத்தில் பயிற்சி பிரிவினுடைய பேராசிரியர் தலைவர் டாக்டர் ஆனந்தராஜ் அவர்களே, பருத்தித்துறையினுடைய பேராசிரியர் பெருமக்களே, விரிவாக்க கல்வியினுடைய பேராசிரியர் பெருமக்களே, மற்றும் இங்கே கேவிக்கு எழுந்து கொண்டிருக்கிற பேராசிரியர்களே, மாணவ செல்வங்களே, ஆராய்ச்சியாளர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு உணவளித்து எங்களை வாழ வைத்துக் கொண்ட விவசாய பெருமக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவாக்க கல்வி இயக்குனர் என்ற முறையினுடைய பணிவான வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பல்கலைக்கழகத்தில் 1987 படித்தேன். 87-91 வரைக்கும் பிஎஸ் ஐடி படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 39 வருஷத்துக்கு முன்னாடி. அது பிறகு 94 வந்து நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யார் அப்படிங்கிற ஊரில் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக வேலை பார்த்தோம். 94 நிறைய பயிற்சி கொடுக்குறேன். பயிற்சி கொடுக்குறப்ப ஆஃபீஸர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் போய் நிறைய லேடிஸில் கூப்பிட்டு வந்தப்போ பயிற்சிக்கு அப்படிப்பாங்க. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் பயிற்சி கொடுக்குறப்ப ஸ்டாண்ட் பாடு தான் கொண்டு போவோம், ரேக்கை வைக்கிற பேடு. அவ்வளோ மக்கள் வந்து அந்த அளவுக்கு நிலைமை இருந்தது. நிறைய இவ்வளோ தான் லேடிஸ் உட்காந்துருப்பாங்க. இவ்வளோ இப்போ இன்னைக்கு எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க அந்த அளவுக்கு ஜென்ட்ஸ் இருப்பாங்க. லேடிஸ் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. பட் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்தில் இவ்வளோ பெரிய மாற்றங்களை நான் வந்து பார்க்குறேன். நான் அப்போ சொல்லுவாங்க, எனக்கு வந்து மேலே ஒரு ஆஃபீஸில் ஒருத்தர் இருந்தார், எப்பா ஜென்ஸுக்கு சொன்னால் மற்ற கூட போய் சொல்ல மாட்டாங்கப்பா, காதில் கேட்டு பெருசாக போடுவாங்க, லேடிஸுங்கிட்ட வந்து ஈஸியாக வந்து தொழில்நுட்பம் பரவம் பார்ப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒரு அம்மா பட்டுப்படம் எடுத்துச்சான். பொதுவாக பட்டுப்படம் எடுத்தோடனே அவங்க என்ன மனப்பான்னு வரும், பக்கத்து வீட்டில் காட்டுவாங்க. அவங்க 2 சந்தேகம், ஒன்று நல்லா இருக்கா, இன்னொன்று கொடுத்த வேலை பரவாயில்லையா அப்படிங்கிறது அவங்க ஒரு சந்தேகம். இது 2 நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம திருப்தி. ஆச்சா முதல் நாள் சாத்திரமா இந்த பட்டுப்படம் எடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க காய்ச்சி விடியத்துலாம் அந்த வீதி பூரா தெரிஞ்சு போச்சு. விஷயம் தெரியுமா, நேற்று வந்து அன்னபூரணி இப்படி ஒரு பட்டுப்படம் எடுத்திருக்கு. இப்பெல்லாம் அன்னபூரணி அந்த மாதிரிலாம் யாரும் பேர் வைக்கிறது இல்லை. என்ன சொல்றது, பாதி பேர் பார்த்தோன்னா முருகன், கார்த்திகேயன்னு, அழகேசன், சுப்பிரமணியம் இப்படி தான் இருக்கு பழைய காலத்து பேர். இப்பெல்லாம் வாயில் நுழையாத பேராக தான் வைக்கிறாங்க. அது போல இந்த விடிய காலத்துக்குலாம் அந்த வீதிக்கே வந்து அந்த புடவை எடுத்துருக்காங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு வந்து ஒரு தகவல் பரிமாற்றம் வந்து லேடிஸ் கிட்ட இருக்கும். நான் கடந்த மாதம் டிசம்பர் 23ஆம் தேதி தேசிய விவசாய தினம் ஹைதராபாத், தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத்துக்கு ஒரு 4 மணி நேரம் பயணத்தில் கட்டிப்பள்ளின்னு ஒரு கிராமத்தில் வந்து இதே போல் விவசாய தினத்தை கொண்டாடணும். அங்கே கொண்டாடிட்டு தான் நான் அதில் போய் கலந்துருக்கேன். ஹைதராபாத் அந்த கட்டிப்பள்ளி போகிற வழி தான் போச்சம்பள்ளிங்கிற ஊரே இருக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் போச்சம்பள்ளிங்கிற புடவை வந்து நம்ம ஊரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் இதுதான் போச்சம்பள்ளி ஊர், உண்மையான போச்சம்பள்ளிங்கிறது இங்கே இருக்கிற ஹைதராபாத் இருக்கிற போச்சம்பள்ளி புடவை தான் சார் இது, நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறது அது கிடையாது போச்சம்பள்ளினாங்க. அந்த போச்சம்பள்ளியெல்லாம் தாண்டி கட்டிப்பள்ளிங்கிற ஊரில் போகிறப்ப அன்றைக்கு மாவட்ட கலெக்டர் வந்து நாங்கள் ஆட்சி தலைவர் இருந்தாங்க. நாங்கள் இதே போல் பயிற்சி நடத்துகிற பார்த்தோம், இதே கண்டிஷன் தான் பார்த்தோம். எப்படி 94 பார்த்தோம், கிட்டத்தட்ட 90% வந்து ஜென்ஸு, 10% லேடிஸ் இருந்தாங்க. ஸோ இதுக்காக நம்ம மாநிலம் அந்தளவுக்கு ரொம்ப முன்னேறி இருக்கு. கல்வி அறிவிலிருந்து எல்லாத்துலேயுமே இருந்து நம்ம மாநிலம் முன்னேறி இருக்கு. எல்லா ஆட்சியாளருக்கும் உண்மையிலும் நன்றி சொல்லணும். இது இருக்கிற ஆட்சியாளர்களும் பழைய ஆட்சியாளர்களும் நம்ம மாநிலத்தில் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து முன்னேறி இருக்கணும். அதே போல் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 39 வருஷத்தில் நான் இங்கே படித்த அப்படி நான் பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு தான் போயிருக்கிறேன். நான் ஒரு காலத்தில் நெல், கரும்பு போட்டிருந்தாங்க, வேர்க்கடலை போட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு காலகட்டத்தில் சும்மா விட்டுட்டாங்க, மேல் மண் மட்டும் எடுத்து செங்கல் காலம் பண்ணுற மாதிரி. அது பிறகு நல்ல காலம் இந்த சொட்டு நீர் பாசனம் வந்த பிறகு நிறைய காய்கறிகள் போட்டு இன்னைக்கு வந்து தோட்டக்கலை கறி போட்டு நிறைய நம்ம வளர்ச்சி அடைச்சிருக்கோம். ஆனால் இருந்தாலும் பருத்தி இங்கே பார்த்தா நம்ம பகுதியில் அதிகமாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு நான் இந்த விரிவாக்க கல்விக்கு வந்து கேவிக்கோட டைரக்டர். நான் கேவிக்கோட டைரக்டர் முறையில் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரி, காரைக்கால் வரைக்கும் பயணம் செய்கிறேன். நான் எல்லா இடத்துலையுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காட்டு பண்ணி பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு காலத்தில் பருத்தியை பயன்படுத்தி இருந்தோம். நான் வேலூர் மாவட்டத்தில் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் ஒரு காலத்தில் இங்கெல்லாம் கரும்பு போட்டிருந்தோம், இந்த பண்ணி தொலை தாங்க முடியாமல் இப்பெல்லாம் பருத்தி சாகுபடி செய்து தான் இருந்தாங்க. நிறைய பேர் கேள்வி அந்த பண்ணிக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே வழி மாற்றம் பயிர் தான். அது எது சாப்பிடாம இருக்கு அந்த பயிர் தான் போடணும். இன்னைக்கு பருத்தி விளைஞ்ச நம்ம பகுதியெல்லாம் போயிட்டு மற்ற மாவட்டங்கள், இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டம் மற்ற பகுதியில் மானாவாரியில் அவ்வளோ பருத்தி வந்து அவ்வளோ அருமையாக இருக்கு.
அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியல. ஆக மறுபடியும் நம்ம பருத்தியை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருமே சொல்லணும், நம்ம வந்து ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நெல் பயிரில் பார்த்தீங்கன்னா நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் மிஷின் வந்துருச்சு. இன்னைக்கு அரசாங்கம் வந்து அதே தான் சொல்றாங்க, அந்த ஆள் பற்றாக்குறைக்கு எல்லா பயிர்களுக்குமே வந்து இயந்திரங்களை கொண்டு வாங்க, மிஷின் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதனுடைய முக்கியமான கண்ணோட்டமாக தான் வந்து நாங்கள் கடந்த ஆண்டு கூட வந்து ஐயா சொன்ன மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்தில் எங்களுக்கு வேப்பத்தட்டங்கிற ஊரில் பருத்தி ஆராய்ச்சி மையம் இருக்கு. அதில் அந்த பகுதியில் எல்லா விவசாயிகளும் வர வச்சு பருத்தியில் இருக்கிற இயந்திரத்தை என்னென்ன வகையான நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் இருக்கிற இயந்திரம் வந்து செயல்பட செஞ்சு கொடுத்தோம். இன்னைக்கு படிப்படியாக வளர்ந்துட்டு வருது. பருத்தி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் இயந்திரங்கள் வளர்ந்துட்டு இருக்கு. அதில் குறிப்பாக இந்த ரகம் வந்து அவங்க சார் சொன்ன மாதிரி ஒரே நேரத்தில் பூ பூக்கிறதுக்காக அறுவடை பண்ணுற மாதிரி வருது. அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதால வந்து இது மெஷின் மூலமாக அறுவடை பண்ணலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. நம்ம உண்மையிலே கேள்வி கேட்க நம்ம துறைக்கு நன்றி சொல்லணும். அட்லீஸ்ட் நம்ம இது மாதிரி ஒரு தொழில்நுட்பம் இருக்குங்கிறது தெரியறதுக்காக தான் நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மற்ற துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த பருத்தியில் வந்து எப்படி இயந்திர மூலமாக அறுவடை பண்ணலாம்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. உங்களை வயலில் கொண்டு போய் இதில் நேரடியாக காட்டுறதுக்காக இருக்காங்க. அதனால ரொம்ப நேரம் எடுத்துக்காம இந்த வரக்கூடிய விவசாய பெருமக்கள் வந்து எத்தனை பேர் எனக்கு தெரியல, எத்தனை பேர் பள்ளிக்கூடத்தை எத்தனை வந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட ஒரு 120 வருஷம் கிட்ட ஆக போகுது. நிறைய பேர் வரதில்லை. இதே ஆஃபீஸில் தான் நான் வேலை பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 29 வருஷமா இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் நான். ஒரு காலத்தில் விவசாயிகள் ஜேன்னு வந்துட்டு இருப்பாங்க. நாங்கள் யாராவது வெளிநாட்டுக்காரங்க வரப்போ அந்த காலத்தில் எங்கள் கூட்டு சொல்லுவாங்க, முருகன் இங்கேருந்து தேக்கப்பட்டி போய் அந்த ரங்கமா அவங்க வீட்டுக்கு பெரியம்மா வீட்டு கூட்டு போயிடுவாங்க. வெளிநாட்டுக்காரங்க சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிம்பாங்க. இங்கேருந்து அடுத்து பல்லடம் போனால் பல்லடம் வடகுலை புதூரில் ஜானகி அம்மன் இருப்பாங்க, அங்கே போய் கூட்டு வாங்கிப்பாங்க. புல்லாங்கண்டம் புதூரில் வந்து வெற்றியில் கொண்டு இருப்பாங்க. நாங்கள்லாம் கொஞ்சம் காலத்தில் ஐடியா பண்ணி வச்சுருப்போம். தேவகி அம்மா இருப்பாங்க. அவங்ககிட்டலாம் நாங்கள் யாராவது அந்த வெளிநாட்டுக்காரங்க வரப்போ நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விவசாயிங்க வீட்டில் போய் சாப்பிட்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கூட்டு போனாங்க. அதுபோல் அந்த மாதிரி விவசாயிகள் நிறைய எங்களோட தொடர்பில் இருந்தாங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நிறைய தொழில்நுட்பங்கள் இருக்குது. இன்னைக்கு விவசாயம் வந்து லாபகரமான தொழில் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இயற்கை வேளாண்மைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அங்கக வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கு. இனியும் வந்து நம்ம வந்து அவங்களே வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லி இருக்காம விவசாயத்தை லாபகரமாக செய்யணும்னா என்னென்ன புதிய தொழில்நுட்பங்கள் வந்துன்னு சொல்லி நம்மளா போய் கேட்டுட்டு வந்து தெரிஞ்சுட்டு வந்து அதை விவசாயம் பண்ணோம்னா நிச்சயமாக வந்து லாபகரமான தொழிலாக வரும். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நாங்களே இயற்கை வேளாண்மை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். சார் இந்த ஒன்றே விவசாயம் வேறு சார், ஆடு மாடு இல்லை, எங்கே சார் போகிறது இயற்கை வேளாண்மைக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மாற்று வழி இருக்குது. எங்ககிட்ட வந்து இந்த மக்க வைக்கிற திரவம் இருக்குது. எங்கிட்ட இங்கே வந்து சுற்றுப்புற சூழல் துறையில் ஒரு துறை இருக்குது. அந்த துறையில் வந்து இந்த டீகம்போசர், டிஎன்ஏ பயோமெடலைசேஷன் சொல்லுவாங்க. மக்க வைக்கிற திரவம் எந்த ஒரு குப்பையாக இருந்தாலும் அந்த குப்பையை வந்து நம்ம மாட்டுத்தனை சின்ன சின்னதாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி குப்பை கொடியில் போட்டு அந்த தேவையான அந்த திரவத்தை ஊற்றி விட்டோம்னா மக்கி உரமாக கொடுத்துரும். அதனால் அது போல் நிறைய இருக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு எக்ஸிபிஷன் போனீங்கன்னா ஒரு 100 ஸ்டால் போடுறதுனால அது கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஸ்டால் இயற்கை ஈடுபொருள்னு சொல்லி விற்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. இப்போ காய்கறியிலே கூட இது இயற்கை முறையில் விளைவிச்சது அப்படிங்கிறாங்க. அது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கெல்லாம் சுகர் இருக்குன்னா சுகர் டெஸ்ட் பண்ணுறது உடனே ஒரே நிமிஷம் மிஷின் இருக்குது. ஆனால் அந்த காய்கறியில் வந்து அதை இயற்கை முறையில் விளைவிச்சா டெஸ்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட 6-8 மணி நேரம் ஆகும். அதனால நமக்கு வந்து நம்ம விவசாயிகள் வந்து தெய்வம் மாதிரி நமக்கு மட்டும் உணவு உற்பத்தி பண்ணுறது கிடையாது, இந்த நாட்டு மக்களுக்கே உணவு உற்பத்தி பண்ணுறோம். நம்ம மனசாட்சி பொதுவாக நம்ம வந்து அதிக உரங்கள் பயன்படுத்தாமல் அதிக பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாமல் இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு நல்ல பொருளை உற்பத்தி பண்ணணும். நம்ம மண்ணை பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக மண் வளம் தான் மனித வளம். மண் வந்து தாய் மாதிரி. மண்ணில் ஊற்றுற பால்டால் மாதிரி நம்ம உடம்புல ஊற்ற நம்ம தாங்கமாக சொல்ல பார்ப்போம். அதனால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னென்னா இந்த மண்ணை பாதுகாக்கணும், நீரை பாதுகாக்கணும், நம்மளை நம்பி இருக்கிற கால்நடைகளை பாதுகாக்கணும். தாய்ப்பாலில் இப்போ விஷம் இருக்குங்கிறாங்க. இது எப்படி வருது? நம்ம அடிக்கிற பூச்சி வந்து புல்லில் வந்து அந்த புல்லை மாடு சாப்பிட்டு அந்த மாட்டுப்பால் அந்த விஷம் கலந்து தாய்ப்பால் வந்துருக்கு. இன்னைக்கு மண் மலடாயிடுச்சு. நீ பாருங்க எவ்வளோ ஆஸ்பத்திரிகள் வந்துருக்கு பாருங்க. அடுத்த மனுஷனும் மலடாயிட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா நிச்சயமாக வந்து நிறைய புதிய தொழில்நுட்பங்கள் வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுது. அதுக்கு எல்லா உண்டான தொழில்நுட்பங்கள் இயற்கை இடுபொருள் இருக்குது, இயற்கை உரம் இருக்குது, இயற்கை பூச்சிக்கொல்லி இருக்குது, இயற்கை நோய் மருந்து இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம தான் மாறிட்டு சுத்தமாக எதுக்கு எடுத்தாலும் தைலத்தை தடவாதீங்க. நம்மகிட்ட என்ன இல்லை சொல்லி பார்ப்போம். என்னுடைய பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இது வச்சுருப்பேன் நான், கிராம்பு வச்சுருப்பேன் நான். இந்த பர்ஸில் பாக்கெட்டில் காரில் வந்து ஏலக்காய் வச்சுருப்பேன், பையில் வச்சுருப்பேன் நான். நம்மகிட்ட இல்லாத வைத்தியமே கிடையாது. வெளிநாட்டுக்காரன் வந்தால் நம்ம வீட்டு நம்ம ஊர் ரசத்தை குடிச்சிட்டு இந்தியன் சூப்புங்கிறோம். இந்த மாதிரி மருந்து எதுவுமே கிடையாது. நமக்கெல்லாம் கொரோனா பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நம்ம கிடக்கிற வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தான்.
சரியா? அதனால எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் விக்ஸ் தடக்கூடாது, மருந்து போடக்கூடாது. பாட்டி வைத்தியங்கள்லாம் சுத்தமாக போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம நிச்சயமாக கடைபிடிச்சோம். நம்ம கொரோனா நமக்கு சொல்லிக் கொடுத்தது அதான், நல்லா வந்து உடம்பு திராவிடத்தையும் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சு இந்த பருத்தியை நல்ல முறையில் சாகுபடி பண்ணி நம்மளுடைய நாட்டினுடைய வருமானத்தை பெருக்கணும், விவசாயியோட வருமானத்தை பெருக்கணும்னு சொல்லி தருணத்தில் கேட்டுக்கிட்டு எங்களோடு சேர்ந்து இந்த பயிற்சியை நடத்துறதுக்கு ஒப்புதல் அளித்த எங்களுடைய இயக்குனர் அவர்களுக்கு, எங்களுடைய மதிப்புக்குரிய துணைவேந்தர் அவர்களுக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த டாக்டர் அழகே டாக்டர் சுப்பிரமணியன், அவங்க அப்பாவுக்கு வந்து ஞாபகத்தில், அவங்க அப்பா கூட வேலை பார்த்தாரு. அதனால தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா ஞாபகத்துக்கு வருது. அவங்க அப்பா இந்த பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் தான், இதே துறையில் பேராசிரியர் இருந்தார். அவர் டாக்டர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் டாக்டர் ஆனந்தராஜ் அவங்க டீம் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவிச்சுட்டு, இங்கே கூடியிருக்க அனைத்து நல்ல உலகம் மீண்டும் ஒரு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த நல்ல வாய்ப்பு நன்றி பாராட்டு. நன்றி, வணக்கம். காலை வணக்கம். பெரும் மதிப்புக்கும் போற்றுதலுக்குரிய என்னுடைய இயக்குனர் முனைவர் பி. முருகன் ஐயா அவர்களே, பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையத்தினுடைய இயக்குனர் முனைவர் ரவிகேசன் ஐயா அவர்களே, என்னுடைய கல்லூரியிலே எனக்கு சீனியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் 1992 அண்ணா வந்துட்டு சுப்பிரமணியம் அண்ணா வந்துட்டு எனக்கு 92 பரிச்சயம். இன்ன வரைக்கும் எங்களுடைய நண்பர்கள் தொடருது. சென்ற எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஆய்வு கூட்டத்தில் வந்துட்டு இது மாதிரி காட்டனில் வந்துட்டு நம்ம 417 ஒரு ரகம் வெளியிட்டிருக்கிறோம். நம்ம பயிர் பருத்தித்துறையில் வந்துட்டு 1 ஏக்கர் பயிர் போட்டிருக்கிறோம். பயிர் ரொம்ப அழகாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. இதை வந்துட்டு நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இதை வந்துட்டு ஒரு நாள் நம்ம பயிற்சி வச்சு ஒரு செயல்முறை விளக்கம் காமிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்கள் இயக்குனரும் இருந்தாங்க. உடனே நம்ம வந்துட்டு பயிற்சி பிரிவில் இருந்து நம்ம இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் பயிற்சித்துறையினுடைய தலைவர் முனைவர் ஆ. சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, இதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய விரிவாக்க கல்வி இயக்கத்தின் பேராசிரியர் கதிரவன், அதே போல் பருத்தித்துறையினுடைய இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் முனைவர் ராஜேஸ்வரி மேடம், பிரேமா, அதே போல் பொங்கலூர் வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து நம்முடைய சக நண்பர் முனைவர் ஆனந்தராஜ் அவர்களே, இது எல்லாத்துக்கும் மேலே விவசாய பெருமக்களாகிய நீங்கள், திருப்பூர் மாவட்டம், கோவை, இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரே மாவட்டமாக இருந்தது. 2009 தான் இந்த மாவட்டத்தை வந்துட்டு பிரித்து புது மாவட்டமாக உருவாக்குனாங்க. மாணவிகளே, இந்த விரிவாக்க கல்வி இயக்கத்தின் கீழே இயக்கக்கூடிய வீடியோ மற்றும் தொழில்நுட்ப அலுவலர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் நன்றியுரை தான் சொல்ல வந்திருக்கிறேன். அதனால் தொழில்நுட்ப உரை ஆற்ற போகிறது கிடையாது. இந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் உங்களையெல்லாம் வந்து நேரடியாகவே பருத்தித்துறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மதிய வரல தான் வகுப்பு இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு 4 மணி வரை வகுப்பு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த ரகம் ஏற்கனவே முனைவர் சுப்பிரமணியம் ஐயாவும் சொன்னாங்க, ரவிகேசன் ஐயாவும் சொன்னாங்க. 2020-21 வந்துட்டு ஒரு உயர் அடர்வு முறை, இன்னைக்கு வந்துட்டு எல்லா பலப்பயிர்களும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உயர் அடர்வு அப்படிங்கிறது வந்துடுச்சு. அல்ட்ரா டென்சிட்டி, அல்ட்ரா ஹை டென்சிட்டி அப்படிங்கிறது வந்துடுச்சு. அந்த வகையில் ஏற்கனவே நிறையா பிரச்சனைகளோடு நம்ம இருக்கிறோம். ஆனால் இது வந்துட்டு உணவு தானிய பயிர் இல்லை. நமக்கு ஒரு 3 முக்கிய விஷயம் முன்னோர்கள் சொல்லியிருந்தது. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். உணவுக்கு தானிய பயிர்கள் இருக்கு, பருப்பு இருக்கு, காய்கறிகள் இருக்கு. ஆனால் உடுத்த உடைக்கு பருத்தி அவசியம் இல்லைங்களா? அந்த பருத்தியை பற்றி தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம முழுக்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதுலேயும் இந்த ரகம் வந்துட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளிவந்தது இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதில் நிறையா தொழில்நுட்பங்களை வந்துட்டு புதுசாக உளவியல் தொழில்நுட்பமாக இருக்கட்டும், பாதுகாப்பு தொழில்நுட்பமாக இருக்கட்டும், அதே மாதிரி எப்படி அதை இயந்திரமயமாக்குது, மெஷின் மூலியமா எப்படி வந்துட்டு அதை எடுக்கிறது அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதை பற்றியான முழு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. இதில் முதலாவதாக இந்த பயிற்சியை வந்துட்டு நடத்துறதுக்கு அனுமதி அளித்த எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் அவர்களுக்கு வந்துட்டு எங்களுடைய விரிவாக்க கல்வி இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய பயிற்சி பிரிவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் முருகன் ஐயா வந்துட்டு இதை வந்துட்டு இந்த பயிற்சி பிரிவில் இருக்கக்கூடிய நிதியில வச்சு இந்த பயிற்சியை நம்ம நடத்தலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்துட்டு ஒப்புதல் கொடுத்தாங்க. அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னதான் நிதி இருந்ததுனாலும்
தொழில்நுட்பத்தை உருவாக்கணும். இந்த பயிற்சி இந்த பருத்தியை வந்துட்டு புதுசாக கண்டுபிடிச்ச துறை வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் மையம் அதனுடைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், அதேபோல் பருத்தி துறையினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் கிட்டத்தட்ட ஒரு கடந்த 15 நாளாக பொங்கலுக்கு முன்னாடியிலிருந்து எங்களுக்கு சென்ற மாதம் டிசம்பர் 27, 28 வந்துட்டு திருவண்ணாமலையில் மிகப்பெரிய வேளாண்மை கண்காட்சி கருத்தாக்கம் நடந்தது. நாங்கள்லாம் அங்கே போயிருந்த சமயங்களில் கூட நம்மளுடைய பருத்தி துறையினுடைய தலைவர் ஆலோசனை செய்து இந்த பயிற்சி வந்துட்டு எப்படிலாம் ஏற்பாடு பண்ணலாம், அதுக்கு என்னென்ன வசதிகள் செய்யணும் அப்படிங்கிற தொடர்ந்து ஆலோசனை பண்ணாங்க. நேற்று கூட நேரடியாக வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் நாங்களாம் அலுவலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே 9 மணிக்கே வந்துட்டாங்க. ஒரு டீம் ஃபுல்லாக வந்துட்டாங்க. அதனால் அவர்களுக்கும் அவர்களோட குற்றத்தோழனாக இருந்த மற்ற பேராசிரியர்கள், பருத்தித்துறையில் வேலை செய்யக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் எங்களுடைய விரிவாக்க கல்வி இயக்கத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதேபோல் உங்களை எல்லாம் அழைத்து வந்த 2 வேளாண் அறிவியல் நிலையம் திருப்பூர், அதேபோல் வேளாண் அறிவியல் நிலையம் கோவை, இந்த 2 வேளாண் அறிவியல் நிலையத்தினுடைய தலைவர், அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், அது அவங்க எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதற்கெல்லாம் மேலாக எங்களுடைய இயக்ககத்தில் விரிவாக்க கல்வி இயக்ககத்தில் எங்களுக்கு உற்ற தோழனாக இருந்து இந்த பயிற்சியை வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து அலுவலக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கேளுங்க, அந்த சாரை திரும்பி பாரு. கோ17ங்கிற ரகம், இதுதான் அந்த ரகம். இப்போ நீங்கள் அந்த ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் தான், செடி மட்டும் தான் பார்த்தீங்க. இப்போ இங்கே ஃபீல்டில் இருக்கிறது எல்லாமே 1 ஏக்கர் எல்லாமே வந்து பருத்தி பொறுத்த வரைக்கும் வயது எவ்வளோ இருக்கும்? இப்போ நம்ம வச்சிருக்கிற பழைய ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 150 நாட்கள் வயதுடைய பருத்தி ரகம் 6 மாதம். இது பார்த்தீங்கன்னா 125 நாள் தான். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே டைம் வெடிச்சாதான் நம்ம மெஷினில் எடுக்க முடியும். அது 5 தடவை பருத்தி எடுப்பாங்க, 4 தடவை பருத்தி எடுப்பாங்க அந்த 150 நாள் ரகங்கள் எல்லாம். இது வந்து ஒரே தடவை எடுப்போம். நீங்கள் கேட்கலாம், 5 தடவை எடுக்கும்போது நிறைய மகசூல் வரும், ஒரே தடவை எடுக்கும்போது 40 காய் 50 காய் வருது அப்படின்னு சொல்லலாம். இதோட சிறப்பு இயல்பு என்னன்னா, செடிக்கு செடி இடைவெளி குறைச்சிருவோம். அப்படி குறைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா காயே இருக்காது. இந்த ரகத்தில் அந்த கிளையே வராது. அந்த 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 கிளை நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா காயில்லா கிளை, அந்த கிளை நமக்கு தேவையில்லை. அது இங்கிலீஷில் சிம்போடியான்னு சொல்லுவோம். அதோட தரம் சொல்லுவீங்களா, அது வந்து மிதமான நம்மளுக்குலாம் தெரியும். 27.5 mm இருக்குது. அதாவது குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, மீடியம் மிதமான குவாலிட்டி உள்ள ரகங்கள். நம்ம சுவின் அளவுக்கு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, சுவின் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சுவின் எல்லாரையே அதுக்கு ஈக்குவலாக வரும். அது அளவு ரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அறுவடை எடுத்து காட்ட முடியும். பண்ணதுக்கான வீடியோ இருக்குது. உங்களுக்கு வந்து குழு ஏதாவது இருந்ததுன்னா அந்த லிங்க் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறோம், நீங்க பார்க்கலாம்.